ஓகே, நெக்ஸ்ட் ஒரு அசைன்மெண்ட் கொஸ்டின். அண்ட் இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரியும், சிம்ப்ளெக்ஸை தவிர மற்ற 4 சம்முமே ரொம்ப சிம்பிளான சம்மு. ஸோ சிம்ப்ளெக்ஸ்க்கு லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு மீதி இருக்கிற 4 சம்மையும் நீங்கள் சூஸ் பண்ணி போடுறது தான் வாய்ஸ் டெசிஷனாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளம் ஒரு 4 ஜாபு 4 அசைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. 4 ஜாபும் 4 பீப்புளும். ஸோ அது ஒரு பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் கொஸ்டின். பேலன்ஸ்டுன்னு தெரிஞ்சாதான் நம்ம சம் வந்து அப்படியே ப்ரொசீட் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 23. ஸோ இது ஒரு பேலன்ஸ்டு அசைன்மெண்ட். அது நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். 5 7 11 6 8 5 9 6 4 7 10 7 10 4 8 3. ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ரோ வைஸ் வந்து மினிமம் வேல்யூ எடுத்து அதை எல்லா வேல்யூவோடையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். 5 தான் மினிமம். 5 எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 0 2 6 1. அடுத்த ரோவில் மினிமம் வேல்யூ 5 தான். அப்போ அதில் ரெடியூஸ் பண்ணால் 3 0 4 1. நெக்ஸ்ட்டு 4. அப்போ 0 3 6 3. லாஸ்ட் ரோவில் எனக்கு வந்து மினிமம் வேல்யூ என்ன இருக்கு, 3 இருக்கு. ஸோ 7 1 5 0. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அப்புறம் நமக்கு வந்த மேட்ரிக்ஸ் இதுதான். இப்போ செகண்ட் ஸ்டெப்பு காலம் வைஸ் நம்ம இதையே ரெடியூஸ் பண்ண போறோம். ஸ்டெப் 2 காலம் வைஸ். ஃபர்ஸ்ட் காலம்ல ஏற்கனவே 0 இருக்கிறதுனால எதுவும் சேஞ்ச் ஆகாது. 0 3 0 7. செகண்ட் காலம்லேயும் 0 இருக்கிறதுனால 2 0 3 1 அப்படியே இருக்கும். தேர்ட் காலம்ல 0 கிடையாது, மினிமம் 4. அப்போ அதை ரெடியூஸ் பண்ணும்போது 2 0 0 1. அண்ட் எஸ் 2 0 சாரி 4ஆல் ரெடியூஸ் பண்ணும்போது இது 2 1. அண்ட் லாஸ்ட் காலம்ல ஏற்கனவே 0 இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கும். 1 1 3 0ன்னு இருக்கு. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாபு அசைன் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே எப்படி ஜாப் அசைன் பண்ண போகிறேன்னு பாருங்கள். எனக்கு எந்த ரோவில் வந்து 1 வருதோ, ஒரு 0 வருதோ அப்போ தான் நான் அசைன் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு ரோவாக செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரோக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் ரோவில் எனக்கு ஒரு 0 தான் இருக்குது. ஸோ அசைன் பண்ணிட்டேன். பட் அதோட அப் டவுன் ரைட் லெஃப்டில் எங்கேயாவது 0 இருந்தால் கேன்சல் பண்ணிடுவோம். செகண்ட் ரோ வந்தால் 2 0s இருக்குது. அப்போ நான் அசைன் பண்ண மாட்டேன். தேர்ட் ரோ போனால் எனக்கு இப்போ 0வே இல்லை. ஃபோர்த் ரோ போனால் ஒரு 0 இருக்குது. ரோ வைஸ் முடிச்சாச்சு. இப்போ காலம் வைஸ் இங்கே ஒரு 0, இது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் தான் இருக்கு. 4 ஜாப் இருந்தது. 4 ஜாப்னா 4 அசைன் ஆயிருக்கணும். பட் 3 தான் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், இது ஆப்டிமம் கிடையாது. திருப்பி இதே வேல்யூ எழுதி ப்ரொசீட் பண்ண போறோம். 3 0 0 1 0 3 2 3 7 1 1 0. இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா லைன்ஸ் மார்க் பண்ண போறோம். மேக்ஸிமம் ஜீரோஸ் கவர் பண்ற மாதிரி லைன்ஸ் மார்க் பண்றோம். ஸோ இதில் 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இதுலேயும் 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ மீதி ஒரு 0 தான் இருக்கு. அந்த ஒரு 0 நம்ம ரோ வைஸ் காலம் வைஸ் எப்படி வேணா கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இங்கே ப்ளஸ்னா இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ஷன் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் ஆட் பண்ணணும். இந்த 2 இடத்துல ஆட் பண்ணணும். மீதி நமக்கு ஸ்ட்ரைக் அந்த லைன்குள்ள வராத இடத்துலலாம் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். வேணா அது பக்கத்துலேயே இப்படி எழுதி வச்சுக்கோங்க. மைனஸ் பண்ணணும். எதை எடுத்து மைனஸ் பண்ணணும், மினிமம் எடுத்து மைனஸ் பண்ணணும். ஸோ 1 தான் மினிமம். ப்ளஸ் மாதிரி இருக்கிற இடத்துல ப்ளஸ் பண்ணணும், மீதி எல்லாம் மைனஸ் பண்ணணும். அண்ட் லைனில் இருக்கிறத அப்படியே இருக்கும், நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸ்டெப் 4 ஒரு வேல்யூவாக எழுதலாம். ஃபஸ்ட்டு 0 அப்படியே இருக்கும். 2ல் 1 போயிருச்சுன்னா 1 1 0. இங்கே ஆட் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம்ல, 4 0 0 இதெல்லாம் அப்படியே இருக்கும். இதுவும் அப்படியே இருக்கும். இங்கே ரெடியூஸ் ஆகும். 2 இது 1ஆ மாறிடும். இது 2. லாஸ்ட் இது 8 ஆட் ஆகும். இது 1 1 0 அப்படியே இருக்கும். இப்போ திருப்பியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அசைன் பண்ணி கரெக்டாக வருதான்னு பார்க்க போகிறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 2 இருக்கு, அது பண்ண முடியாது. செகண்ட் ரோலையும் 2 இருக்கு. தேர்ட் ரோல ஒரு வேல்யூ தான் இருக்கு. அசைன் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிடுது. ஃபோர்த் ரோலையும் 1 தான் இருக்கு. இதை அசைன் பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆயிடுது. இப்போ இதுவும் ஆப்டிமம் கிடையாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு வேல்யூவே வரல. இப்போ ரோ வைஸ் முடிச்சிட்டோம். காலம் வைஸ் பார்த்தா இங்கே அசைன் பண்ணுறேன், இது கேன்சல் ஆயிடுது. இப்போ இது ஆப்டிமமானா இல்லை. ஏன் இல்லைன்னா 3 இடத்துல தான் அசைன் ஆயிருக்கு. எனக்கு 4 இடத்துல அசைன் ஆயிருக்கணும். அதனால திருப்பி என்ன பண்ண போறோம், இது அப்படியே எழுதிக்கோங்க. ஸ்டெப் 5. ஸோ ஸ்டெப் 5 அப்படியே வேல்யூ எழுதிக்கோங்க. 0 1 1 0 4 0 0 1 0 2 1 2 8 1 1 0. இதுல மேக்ஸிமம் ஜீரோஸை கவர் பண்ற மாதிரி நம்ம லைன்ஸ் வரைய போறோம். இப்போ மேக்ஸிமம் ஜீரோஸ் எங்க இருக்குன்னா 2 ஜீரோவா இருக்கு. இப்போ இந்த ரோ வைஸ் எடுக்கும்போது எனக்கு 2 ஜீரோ போயிடுது. காலம் வைஸ்ல இதுல 2 ஜீரோ போயிடும். இந்த காலம்லயும் எனக்கு 2 ஜீரோ போயிடுது. இதுல இப்ப பிளஸ் பேட்டர்ன்ல எங்க இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு பிளஸ், இந்த இடத்துல ஒரு பிளஸ், மீதி எல்லாமே மைனஸ் தான். இப்ப திருப்பி ஸ்டெப் 6. மினிமம் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1. இந்த 1 எடுத்து ஒவ்வொரு ரோவா எடுத்துக்கோங்க. 0 1 ரெடியூஸ் பண்ணா இதுவும் 0 0 0, எல்லாமே 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரோக்கு வாங்க. நெக்ஸ்ட் ரோ 4 வந்து ஆட் ஆயிடும், 5 ஆயிடும். இந்த ஜீரோஸ் ரெண்டும் அப்படியே இருக்கும். 1 ஆட் ஆகி 2ஆ மாறிடும். அது அடுத்த ரோக்கு வாங்க. 0 2ல இருந்து ரெடியூஸ் ஆகி 1, 1ல இருந்து ரெடியூஸ் ஆகி 0 2 8 1ல இருந்து ரெடியூஸ் ஆயிரும், இங்கேயும் ரெடியூஸ் ஆகுது. இது 0 ஏற்கனவே இருக்கு. இப்போ திருப்பியும் நம்ம அலோகேட் பண்ண போறோம். ஒரு ஜீரோஸ் வர மாதிரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு 4மே ஜீரோவா இருக்கு, அப்போ நான் அதை அலோகேட் பண்ண முடியாது. அடுத்து 2 ஜீரோ அங்கேயும் அலோகேட் பண்ண முடியாது. அடுத்த ரோக்கு போனா 3 ஜீரோஸ் அங்கேயும் அலோகேட் பண்ண முடியாது. லாஸ்ட் ரோக்கு போனாலும் 3 ஜீரோஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு அலோகேட் பண்ண முடியாது. காலம் வைஸ் பார்த்தாலும் அலோகேட் பண்ணவே முடியாது, ஏன்னா நிறைய ஜீரோஸ் இருக்கு. அதனால ரேண்டமா ஃபர்ஸ்ட் வேல்யூ அசைன் பண்றேன். அசைன் பண்ணா இது எல்லாமே அதோட லெஃப்ட் ரைட் எல்லாம் கேன்சல் ஆயிரும்ல, மேலே கீழெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ரோலையும் 2, தேர்ட் ரோ வரும்போது 1 இருக்கு. அப்போ மேலையும் கீழையும் கேன்சல் ஆயிடுது. திருப்பி ஃபோர்த் ரோ வர அங்கேயும் 2 இருக்கு. காலம் வைஸ்க்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு, செகண்ட் காலம்ல 2 இருக்கு, லாஸ்ட் காலம்ல 1 இருக்கு. அசைன் பண்றா, இங்க முடிஞ்சிருச்சு. இப்போ மீதி இருக்கிற 1 இங்க அசைன் பண்ணலாம். கரெக்டா 4 அசைன் ஆயிடுச்சா? ஸோ த சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம். இந்த இடத்துல ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இங்க நம்ம என்ன சொல்லலாம்னா, எந்த மெஷின் எதுக்கு அலோகேட் ஆயிருக்கு, என்ன வேல்யூ அப்படின்றத இங்க நம்மளால சொல்ல முடியும். The optimum assignment cost. Optimum assignment cost எப்படி அசைன் ஆயிருக்கு நமக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்னு M1ஓட அசைன் ஆயிருக்கு, அதோட வேல்யூ 5. அண்ட் செகண்ட் பர்சனுக்கு செகண்ட் மெஷின் கரெக்டாக அசைன் ஆயிருக்கு, அதோட வேல்யூவும் 5. அண்ட் தேர்ட் அசைன் ஆயிருக்கு, அதுக்கு 10. இந்த 5 10 எல்லாம் நம்ம எங்கன்னு பார்த்துட்டு வரோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் அசைன் ஆயிருக்கு 5. இந்த 10 லாஸ்ட் அசைன் ஆயிருக்கு, அதனால அது 3. ஸோ J4க்கு M4 அசைன் ஆயிருக்கு, அதனால 3. இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 23 hours or 23 rupees. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, கொஸ்டின் வந்து இங்க டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. சால்வ் த ப்ராப்ளம் கிராஃபிக்கலி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம கிராஃப் வரைஞ்சிட்டு கிராஃப்ல இருந்து தான் வேல்யூஸ் எடுத்து ப்ரொசீட் பண்ண போறோம்.